கோஸ்பல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வேதத்தில் உள்ள சில சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எனவே பிரதர் வந்திருக்காங்க, அவர்கள்ட்ட நான் கேட்குறேன், அவங்க சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள். வணக்கம் பாஸ்டர். ஞான ஸ்நானம் சரியா, மூழ்கி ஸ்நானம் சரியா, தெளிப்பு ஸ்நானம் சரியா? இதை குறித்து கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். ஞானஸ்தானம் சரியா, மூழ்கி ஸ்நானமா, தெளிப்பு ஸ்நானம் சரியா? ஓகே ஓகே. அதாவது ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ ஆக்சுவலாக ஞானஸ்தானம் யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஞானஸ்தானம் யார் எடுக்கணும்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம், ஞானம் எப்போ வரும்னா, கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானத்தினுடைய ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுறது இல்லையா? இப்போ கர்த்தருக்கு எப்போ பயப்படுவோம்? தீமையை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஓகே, அப்போது தீமையை விட்டு விலகணும், கர்த்தருக்கு நம்ம தேவனுக்கு பயப்படணும். ஓகே, அப்போது ஞானம் வரும். ஓகே, ஒரு மனுஷனுக்கு அந்த ஞானம் வந்ததுக்கப்புறம், ஓகே, இதை லகுவாக சொல்லணுன்னா உலகத்தை வெறுத்து, ஓகேவா, அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு இப்போ 18 வயசு சொல்கிறோம், அது மேபி 15 கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மெச்சூரிட்டி எனக்கு 28 வயசில் மெச்சூரிட்டி வந்தது சிஸ்டர். ஓகே, ஒரு சிலருக்கு பார்க்கும்போது 12 வயசு 15 வயசுலேயே அந்த மெச்சூரிட்டி வந்துடுது. ஓகேவா, அப்போது எப்போ அந்த மெச்சூரிட்டி, ஓகேவா, புரியுதா? அதான் அந்த ஞானம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஓகே, எந்த ஏஜில் எடுக்கலாங்கிறதுக்கு உண்டான பதில் இது. இப்போ அடுத்து எப்படி எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? இப்போ சிலவங்க தெளித்து கொடுக்குறாங்க, சிலவங்க மூழ்கி ஸ்நானம் கொடுக்குறாங்க. இதில் வேதத்தில் சொன்னபடி இருக்குது எது, அதை நாம் எடுத்துக்கொள்ளணும், அதான் கேட்க. இப்போ ஆக்சுவலாக இது ரெண்டு படி நீங்கள் வெளியில் பார்க்க எப்படி எடுக்கிறது சரின்னு கேட்குறீங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என் உபதேசத்தை பின்பற்றுங்க, என் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க, ஓகேவா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அவர் தான் நமக்கு வாசல். ஓகே, அவர் தான் நமக்கு ரோல் மாடல். ஓகேவா, அப்போ அவர் எப்படி எடுத்தார்? மூழ்கி ஸ்தானம் எடுத்தார். ஓகே, அப்போது தண்ணிக்குள்ளே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் சரி. ஓகேவா, இப்போ இதை ஒரு சிலர் விதண்டாவாதமாக கேட்பாங்க, இல்லை அவர் நதியிலெல்லாம் எடுத்தார், அப்போ நாமளும் நதியில் போய் எடுப்போம். என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்போது, இப்போ வாங்க, அப்போ நதி எங்கே இருக்கோ அங்கே போய் எடுப்போம், அதுதானே கரெக்டு. இல்லை அவர் யோர்தானில் எடுத்தார்ல, நம்மளும் யோர்தானுக்கு போவோம், டிக்கெட் போட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக என்ன கேட்டால், இப்போது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தகுதிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி எடுக்கணும்னா, சிம்பிள், கண்ணை மூடிட்டு ஏசு கிறிஸ்து தண்ணியில் முங்கி எடுத்தாரா, முங்கி எடுக்கிறது தான் சரி. ஓகேவா, இப்போது தெளிக்கிறது அது பழைய ஏற்பாட்டில் இருந்தே இருக்குது. ஓகேவா, அந்த ஸ்தானம்ங்கிற விஷயம், ஓகேவா, அது பரிசுத்தமாக்குறது. ஒரு மனுஷன் தீட்டு கழிஞ்சதுக்கு அப்புறமா அவன் நதியில் தண்ணியில் முழுகி ஸ்தானம் எடுத்துகிட்டு வருவான். அதுக்கப்புறமா அந்த ப்ரீஸ்ட்ஹுட், இப்போ பிரதான ஆசாரியரை தண்ணி தெளிப்பார். ஓகேவா, அது அந்த சடங்காக வந்தது. ஓகே, ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சில போதகர்கள் இதை சொல்லுவாங்க. ஓகேவா, அது நீங்கள் தான் குளிச்சுட்டு வரணும், நாங்கள் தெளிக்க தான் செய்வோம் அப்படின்ட்டு. இது கிடையாது. இப்போது யோவான் ஸ்தானகனுடைய வேலையே இது பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு வேலை, கிறிஸ்து இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுற வேலை. ஓகேவா, அப்போது கிறிஸ்து இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும்னா அவன் ஒரு புது விஷயம், இயேசு கிறிஸ்து உகந்த அவர் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு இவன் அந்த வழி வாசல்களை அமைச்சு கொடுக்கணும். ஓகே, அதுதான் மனம் திரும்புவதற்கு ஏதுவான பாவ மன்னிப்புக்கு உண்டான இந்த ஞானஸ்தானம். ஓகேவா, பாவ மன்னிப்புக்கு என்று எடுக்கிற ஞானஸ்தானம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக உள்ள இந்த ஞானஸ்தானம் அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அப்படி தான் நீங்களும் நானும் எடுக்கணும். ஓகேவா, இது எப்படி எடுக்கணுங்கிறது. ஓகே, நீங்கள் கேட்ட கேள்வி. இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவலாக யார் எடுக்கணும்னு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஏஜ் கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? ஆக்சுவலாக ஞானஸ்தானம் யார் எடுக்கணும்னா, நம்ம மத்தேயு 28 பார்க்கும்போது அவர் ரொம்ப அழகாகவே சொல்லிட்டார். ஓகேவா, என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 28 அதிகாரம் 19-20 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்ட்டு இருக்கு.
சீஷர் ஆக்கி தான் ஞானஸ்தானமே கொடுக்கணும். இது தான் இப்போ நம்ம பிசாசு அவனுடைய தந்திரம் என்னென்னா, நான் படித்ததை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் எப்படின்னா, அவன் நம்மளை இப்போது நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், நம்மளை ஆண்டவரை விட்டு விலக பண்ணணுன்னா நம்மளை கொண்டு போய் பாவத்துக்குள்ளே தள்ளணும்னு நினைக்க மாட்டான். நம்மளை அந்த தேவனை நோக்கி பயணிக்கிற வழியிலேருந்து கொஞ்சம் திருப்பி விட்டுருவான். இப்போ ஞானஸ்தானம் எங்கே போனாலும் சீஷர் ஆக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறத பற்றியே போயிடும். முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணுமா, தெளிச்ச ஞானஸ்தானம் எடுக்கணுமா, இதில் தான் இருக்குது. ஓகே, ஆனால் வசனம் இது தான் சொல்லுது. ஓகே, சீஷர் ஆக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு. அப்போது சீஷராக இருக்கிறவங்க தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். சீஷர்னா யார்? எல்லாத்தையும் வெறுத்து விடுறவங்க ஒன்று. ரெண்டாவது, இப்போ கலாத்தியர் கொலோசியரில் ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்துவோட கூட நம்மளை அடக்கம் பண்ணுறது. அது ஒரு அடக்க ஆராதனை. தண்ணியிலேருந்து எழும்பும்போது கிறிஸ்துவோடு கூட சரீரத்தை நம்ம அவரோடு கூட இணைக்கப்பட்டு புது மனுஷனாக வாழ்கிறதா இது அதுக்கு ஒப்புமையாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ சீஷருக்கும் மரிக்கிறதுக்கும் ஒற்றுமை இருக்குது. என்னென்னா, இப்போ கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுறதுனா, இப்போ நான் இறந்துடுறேன் சிஸ்டர், ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? இந்த சரீரத்தை தான் நீங்கள் அடக்கம் பண்ணுவீங்க, ஓகேவா? அப்போ இந்த சரீரத்தை என்னை இப்படி கூப்பிட்டா நான் எழும்ப மாட்டேன். என் பேரை சொல்லி சத்தமாக கூப்பிட்டால் எனக்கு எந்த உணர்வுமே இருக்காது. ஓகே, அப்போது நம்ம அவரோடு கூட மரிக்கிறது மீன்ஸு இந்த சரீரம் மரிப்பதை குறிக்குது. அதாவது இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் பொல்லாங்கனால் அது சூழப்பட்டிருக்கா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், ஓகே, உலகத்தில் பாவம் உங்களை சீண்டுனாலும் சரி, ஆசை உங்களை சீண்டுனாலும் சரி, இல்லை என்ன சொல்கிறது, கண்களை நிச்ச ஜீவனத்தின் பெருமை, ஓகேவா, எது உங்களை தீண்டுனாலும் அது எதையும் நீங்கள் சட்டை பண்ணாமல் எப்போ இருக்கீங்களோ, ஓகேவா, அப்போ தான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஓகேவா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்க, ஓகேவா, அவர் உங்களை எல்லாமே இது பண்ணுவார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எப்படின்னு எனக்கு தெரில. ஓகேவா? வசனம் இதை தான் சொல்லுது, சீஷராய் ஞானஸ்தானம் எடுங்க. அது அவரோட கூட அடக்கம் பண்ணுறது தான். அடக்கம்னா இதுதான், எந்த இதுவுமே இல்லாமல். ஓகே, அது பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது கரெக்டாக அப்படியே ஞானஸ்தானம் வந்துடும். ஓகே, அந்த கேட்டகரியில் இந்த உலகத்தில் வாழ விருப்பமே இல்லைங்கிற ஒரு மனுஷனை தன்னைத்தான் வெறுக்கிற ஒருத்தனால தான் ஞானஸ்தானமே எடுக்க முடியும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் கிடைச்சதா நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். இல்லை இன்னும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. டவுட் இருக்கு பாஸ்டர். ஸ்ரீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள் அப்படி இருக்குது. அப்போ 6 மாத குழந்தை ஞானஸ்நானம் எடுக்கு, 1 வயசு குழந்தை ஞானஸ்நானம் எடுக்கு, 2 வயசு குழந்தை எடுக்கு. அப்போ அதுவெல்லாம் ஸ்ரீஷராகி தானா எடுத்தது? இல்லை இல்லை, இப்போது நீங்கள் சபையில் உலகத்தில் நடக்கிறத வச்சு நம்ம பைபிளை அனலைஸ் பண்ணவே முடியாது. வசனம் என்ன சொல்லுதோ இப்படி தான் சபை இருக்கணும். ஓகே, நீங்களும் நானும் தான் சபை. இந்த வேத வசனத்தை சரியாக புரிஞ்சுக்காத பல சபைகள் அவங்க தவறாக செய்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம ஜெபிக்கலாம் அவங்களுக்கு வேண்டி. ஓகே, என்ன கேட்டால் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதில் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? நாம் அவங்களுக்கு ஆண்டவர் வழி வகுக்கும்போது, இப்போ நான் ஒரு சிஎஸ்சி பாஸ்டரோ மற்ற இந்த மாதிரி ஓகேவா உள்ள பாஸ்டருங்கள்ட்ட பார்க்கும்போது நான் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்ல தான் செய்வேன். அப்படி நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது தான் இந்த காரியங்கள்லாம் சொன்னாங்க. வாங்க யோர்தானுக்கு போகலாம், நதி எங்கே இருக்கோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம சொல்லலாம், ஜெபிக்கலாம். பட் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது நியாயம் தீர்க்கிறது அவர் தான், இல்லையா? இப்படி இருக்கேன்னு நம்ம வருத்தப்படலாம், ஜெபிக்கலாம். ஸ்டெப்பு நமக்கு ஆண்டவர் உணர்த்தும் போது அது அப்படியே எழுப்புதெல்லாம் மாறும். ஓகே, இப்போது எப்போது இயேசு கிறிஸ்து அதே தேவாலயத்துக்கு போகிறாரு, எருசலேமுக்கு. ஒரு தடவை போகும்போது பிதாவானவர் அவருடைய இருதயத்தில் ஒரு குமுறல் கொடுக்குறாரு. புறா விற்கிறவங்க, காசுக்காரர் பலகை, இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு ஒருத்தரையும் ஒரு பண்டத்தையும் கொண்டு உள்ளே போக அவர் வழி விடலைன்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி தான் மார்ட்டின் லூதர்ங்கிற ஒரு நபர் 15ஆம் நூற்றாண்டில், ஓகேவா, அவர் விட்டன்பர்க் அந்த தேவாலயத்தினுடைய அந்த கேட்டில் 95 காரியங்கள், 95 தீசஸ்னு சொல்லுவாங்க, அங்கே நடக்கிற அந்த ஆர்சி ரோமன் கத்தோலிக்க முறைமைக்கும் வசனத்துக்கும் அது சரியில்லாத ஒத்து வராத
95 காரியங்களை எழுதி வச்சார். அங்கே ஒரு கிளர்ச்சி வந்தது. ஓகே, அதே போல் உங்களுக்குள்ளேயோ எனக்குள்ளேயோ உங்களை தெரியும் எனக்கு, உங்களுக்குள்ள ஐயோ ஜனங்க இப்படி இருக்காங்களே, சபையெல்லாம் இப்படி பறிக்கிட்டு போயிருக்கு, ஆதங்கம் இருக்குது. அதனால தான் வந்து இப்போ தேடி வந்து கேள்வி கேட்குறீங்க, ஜனங்களுக்கு இதை சொல்லணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரும்போது மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இந்த கடைசி காலத்தில் வந்து அதாவது உயர்த்தப்பட்டு இருக்கிற எல்லாரும் தாழ்த்தப்படுவாங்க, தாழ்த்தப்பட்டு இருக்கிற எல்லாரையும் உயர்த்த போகிறார். ஓகேவா? கண்டிப்பாக நடக்கும், வசனத்தின்படி நடக்கும். அடுத்து 2வது ஒரு சந்தேக கேள்வி, பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை, இவைகளை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா வேதத்தில் இருக்குது பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை இதெல்லாம் இருக்குது. ஆனால் சில சபைகளில் அதெல்லாம் காணப்படவில்லை. அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. சபைகளில் காணப்படலை அப்படின்ட்டு? ஆமாம், வேதத்தில் இருக்குது, ஆனால் சில சபைகளில் வந்து காணப்படலை. ஓகே, சபைகளில் காணப்படலைன்னா நீங்கள் அந்த சண்டே நடக்கிற சர்வீஸில் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை, அதுதானே சொல்கிறீங்க? எப்பவுமே இல்லை, எப்பவுமே இல்லை. ஓகே ஓகே ஓகே. அது ஆக்சுவலாக இப்போ முதல்ல பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சபைகளில் இயேசு கிறிஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த சுவிசேஷ வேத பகுதின்னு வாசிக்கும்போது எழும்பி நிற்பாங்க. அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, இப்போ பைபிளே இருக்குது இல்லையா, அது என்ன ரெட் இண்டெக்ஸ் பைபிள்னு நினைக்கிறேன். ஜீசஸ் பேசின வேர்டு எல்லாம் ரெட்டில் இருக்கும். ஓகேவா? அதாவது அவரை மட்டுமே முக்கியத்துவம் படுத்தி பேசுவாங்க. அதாவது உலக வார்த்தையை, இப்போ பரிசுத்த ஆவியை பற்றி பேசாதவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். வேத வசனத்தினுடைய ஆழம் தெரியாது. ஓகேவா? நீங்கள் அதை அந்த மாதிரிப்பட்ட சபைகளை குறித்து வந்து சொல்கிறீங்க, கேட்குறீங்க, புரியுது எனக்கு. இப்போ முதல்ல பரிசுத்த ஆவியானவர்னு யார்? ஓகேயா? இதுக்கு நம்ம ஆதி ஏதேன் தோட்டத்திலேருந்து வரணும். ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போது சத்தியத்தை வசனத்தை கரெக்டாக தெரியாதவங்க தான் டிவி பார்க்குறாங்க இல்லையா? டிவி மூலிமா இப்போ எந்த சபைக்கும் போக முடியல, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இதை ஒரு திறந்த வாசலாக வச்சுருக்கோம். ஓகே, இப்போது ஆதாம் இருக்கார். ஆதாம் கூட பிதாவாகிய தேவன், நம்மளை உண்டாக்குன பிதாவாகிய தேவன் அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து உலாவுறார், பேசுகிறார். ஓகேவா? தேவனே அந்த இடத்துக்கு வர்றார். அவன் கீழ்ப்படியாமல் போகிறான், பாவம் உண்டாகுது மனுஷனுக்குள்ள. அப்போது தேவன் விலகிறார். ஓகே, அவனை விட்டு விலகிறார். நமக்கு பார்க்க இப்போ ஆதாம் துரத்தப்பட்டான் இருக்கும், ஆக்சுவலாக அந்த மனுஷன் தேவனை விட்டு விலகிறான். ஓகேவா? அதுக்கடுத்து நோவாட்ட வர்றார். நோவாட்ட வந்து பேசுகிற நோவா சஞ்சரிக்கிறான். ஓகேவா? சஞ்சரிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். அப்படியே வருது. ஓகே, இப்போது ஒவ்வொருத்தரும் பாவம் பண்ண தேவன் மனுஷங்களை விட்டு அப்படியே பிரிஞ்சு தள்ளி தேவனுக்கும், பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனுக்கு, மனுஷ சாயலில் இருக்க நமக்கும் பிரிவினை ஏற்படுது. ஓகேவா? அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறது, நான் வந்து உலாவுவேன், நான் வாசம் பண்ணுவேன், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவருக்கு உண்டாக்குறாரு. ஓகேவா? நீங்கள் வந்து தொழுது கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு இடத்துல வந்து தொழுது கொள்ளுங்கள், நான் அந்த இடத்துல வந்து பதில் சொல்கிறேன். எனக்குன்னு வேலை செய்கிற ஒரு தரப்பு ஜனங்களை எடுக்கிறார். அதுதான் லேவி கோத்திரம். எந்த கோத்திரம் வேலை செய்யணுமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி அதில் அந்த வம்சத்தையும் குறிப்பிட்றாரு. ஆரோனுடைய வம்சம் தான் பிரதான ஆசாரியர், அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி. அப்போது அவங்க மூலியமாக ஜனங்கள்கிட்ட தேவன் பேசுகிறார். பிதாவாகிய தேவன் மனுஷனோட உறவானது போய் ஒரு சில மனுஷர்களோட பேசி அந்த மனுஷங்க மூலியமாக பப்ளிக் ஜனங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், இப்படி எல்லாமே போயிட்டு கடைசியில் தான் இயேசு கிறிஸ்து வராரு பூமிக்கு. ஓகேவா? பூமிக்கு வராரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அனுப்புகிறார் இல்லையா? இப்போது மரித்து இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து, ஓகேவா, அவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு வேறொரு தேற்றரவாரனை நமக்கு அனுப்புகிறார். அவர் தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அது ஆக்சுவலாக கிறிஸ்துவின் ஆவியானவர், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவனுடைய ஆவியானவர். ஓகேவா? இவர் தான், அதாவது என்ன கேட்டால் வந்து அவர் இயேசு இப்போ ஆவியாக இருக்கார். மாம்சத்தில் வரும்போது வந்து அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து, இப்போ ஆவியில் இருக்கார். இப்போ அவருடைய பேர் வந்து பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்குன்னு பார்க்கணும். இப்போ யார் பரிசுத்த ஆவியானவர் பார்த்துட்டோம். இப்போது இப்போ சபைகளுக்கு பற்றி நீங்கள் கேட்டீங்க, அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹோலி ஸ்பிரிட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர். ஓகே, அப்போ ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் வேணும்னா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 வருஷம் சீஷர்கள் எல்லாம் இயேசு மாம்சத்தில் இருந்த அந்த வார்த்தையாகிய தேவன், ஓகே, கிறிஸ்து இயேசுவோட 3 வருஷம் இருக்கிறாங்க. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்படும் போது எல்லாரும் சிதறி ஓடுறாங்க, ஒருத்தரும் கூட இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளித்ததை பூட்டி இருந்த கதவுக்கு உள்ளே வந்து காட்சி அளிக்கிறார். அதுக்கப்புறமும் என்ன ஆகுது, வாங்க மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு பேதுரு சொல்கிறார். எல்லாருமே போகிறாங்க. அதாவது இவங்களுக்குள்ள ஒரு விசுவாச குறைவு, ஒரு பெலன் குறைவு, ஓகேவா. இந்த சரீரம் வந்து மேலோங்கி இருக்குது, ஓகே, மனுஷனுக்குள்ள. இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற பிரதான சீஷர், அவருக்கு அன்பாக இருந்த சீஷர் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன், அப்படி இருக்கு, ஓகேவா. அப்போது என்ன பண்ணுறது, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ தான் அவர் வந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ஓகே, எருசலேமில் காத்திருக்காங்க. வசனம் அவர் போகும்போது சொல்லிட்டு போவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது 1:8 அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், நீங்கள் பெலன் அடைந்து அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, அந்த பெலன் தான் இந்த சீஷராக இருந்தாலுமே அவங்களுக்கு இல்லாதது, ஓகேவா. அப்போ நீங்கள் பலன் அடையணும்னா இந்த உலகத்தை ஜெயிக்கணும், இந்த ஆசையை விடணும், ஓகேவா, இந்த இச்சைகளை விடணும்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், ஓகேவா. பரிசுத்த ஆவியானவர் வந்து தான் உங்களை சுத்திகரிப்பார், ஓகே. உங்கள் தாட்ஸில், ஓகே, அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்போது சொல்லியிருந்தேன், உங்கள் தாட்ஸில் உலகம் வேணாங்கிற வெறுப்பு வரணும், ஓகே. நீங்கள் சீஷனாய் ஒப்பு கொடுக்கப்பட்டு அப்படி இருந்து தான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தினுடைய அந்த நிறைவு, ஓகே. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வந்து நிறைஞ்சு இருக்கிறதுக்கு பேர் தான் அபிஷேகம் அப்படின்ட்டு சொல்லுவோம், ஓகேவா. அப்போ அதுக்கு வேண்டி கண்டிப்பாக காத்திருக்கணும், ஜெபிக்கணும், கேட்கணும். அப்படி நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் நீங்கள் பலன் அடைவீங்க. அவர் வந்து அவருடைய வேலை என்ன, ஓகே. இப்போ யார் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தாச்சு, எதுக்கு வேணும் பார்த்தாச்சு. சிம்பிளாக சொன்னால் பலன் அடைந்து இவர் வந்து என்ன செய்வாருங்கிறதையும் நான் சொல்லிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 26வது வசனம் 14வது அதிகாரத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. அப்போது திரும்ப வாசிக்கிறேன், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும், அதாவது இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இல்லை ஜனங்களுக்குன்னே வச்சுக்கோ, இயேசு கிறிஸ்து சொன்னதை யார், பரிசுத்த ஆவியானவர் வந்து ஞாபகப்படுத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நினைப்பூட்டுறது, பலப்படுத்துகிறார். இதெல்லாம் பார்த்துட்டோம், ஓகேவா. இப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இல்லையோ அந்த ஜனங்க சபையை நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க சபையை நடத்தும் போது பரிசுத்த ஆவியை குறித்து பேச மாட்டாங்க, புரியுதா. இப்போ இந்த காலேஜ், தியாலஜிக்கல் காலேஜ்லாம் படிச்சுட்டு வராங்க இல்லையா, பட் ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தராங்களான்னா இல்லை. உலகத்தில் எப்படி இருக்குது, டாக்ட்ரின்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லி கொடுக்குறாங்க, ஓகேவா. அது மொத்தத்தில் வேறு. அதை படிச்சுட்டு வரவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அனாயிட்டிங் இருக்காது, ஓகேவா. அப்போ அந்த அனாயிட்டிங் இருந்தால் தான் அந்த அந்நிய பாஷையே வரும். இப்போ நீங்கள் இது 2 பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷையும் சபைகளில் இல்லையேன்னு சொல்லி வருத்தத்தோட கேட்டீங்க, ஏங்கிறதுக்கு உண்டான காரியத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகே. அப்போது வேதத்தில் இருக்கு, சபைகளில் இல்லை. இது அதுதான் சிஸ்டர். இப்போ சபை நடத்துகிறவங்க இந்த மாதிரி காலேஜில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பற்றி தெரியாது, ஓகேவா. இது அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக ஒரு மனுஷன் இருந்தானா அது 12-15 வயசு ஆனாலுமே அந்த மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியும். அந்த மனுஷன் ஒருத்தர்கிட்ட பேசணுன்னாலே ஆவியில் நிரம்பி தான் பேசுவான், ஓகேவா. இப்போது மாம்சத்தில் யாருனாலே ஒன்றுமே பண்ண முடியாது. அதே 15வது அதிகாரத்தில் யோவானில் இருக்குது, என்ன சொல்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார், ஓகே. அவரில் நாம் நிலச்சிருந்தா மாத்திரம்தான். எப்படி நிலச்சிருக்க முடியும், பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் பலப்படுத்துவார், அவர் தான் நம்மளை வழி நடத்துவார். அந்த ஆவியானவருக்கு தான் பிதாவுனுடைய சித்தம் என்னதுன்னே தெரியும். அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருந்து வேண்டுதலை ஏறெடுப்பார். ரோமர் 8:26, ஓகேவா. நமக்கு இன்னும் வண்ணமாக வேண்டிக்கிறது கூட தெரியாது. அப்போது மனுஷங்க பேசுகிற இந்த ஜெபிக்கிற ஜெபம் எதுவுமே போகாது. ஆவியானவருக்கு தான் விட்டு கொடுக்கணும். புதிய ஏற்பாடில் வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளுக்கு 2-3 அதிகாரத்தில்
அந்த 7 சபைகளுக்கு எழுதும் போதும் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. இயேசு சொல்றது கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் சொல்றது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உயிர்த்தெழுத கிறிஸ்துவனுடைய வல்லமையான மிக்க ஆவியானவர். ஓகேவா? அப்போது ஆவியானவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் ஆவியானவர் தொழுது கொள்றதுக்கு பாத்திரன் கிடையாது. அது பிதாவாகிய தேவன் மட்டும்தான். அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. விஷயம் இதுதான். இந்த பரிசுத்த ஆவியானவரை தெரியாதவங்க, படித்து வந்தவங்க, ஒரு நோய் சுகமாகி அந்த ஒரு ஈகரில், அந்த ஒரு ஃபோர்ஸில் அப்படி வரவங்க, அப்படி ஊழியத்துக்கு வரவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியாது. இதுக்கினுடைய விளைவு என்னென்னா, இவங்க ஒரு நபர் 50 பேரை வழி நடத்துகிறாங்கன்னா இவருக்கே பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியாது. அப்போ 50 பேருக்கு என்ன சொல்லிக் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு சபை நடக்குது, இயேசு கிறிஸ்து கொடுத்த பைபிளில் இருந்து பிரசங்கள்லாம் நடக்குது இல்லையா? அப்போது பிசாசு அந்த இடத்த யூஸ் பண்ணுவான். இவர் ஒருத்தர் மூலிமா அந்த 50 பேரும் பிசாசுக்குள்ளே வழி நடத்தப்படுவாங்க. பிசாசுக்குள்ளே வழி நடத்தப்படுவாங்கன்னா உலக இச்சையாக இருந்தாலும் சரி, இப்போ கல்யாணம், காது குத்து, ஃபங்க்ஷனு, வீடு வாங்குறது, பொருட்கள்னால வந்து தங்களை திருப்திப்படுத்திக்கிறது, அதான் மாம்ச இச்சை, அசுசிய, அழுக்கு, இந்த மாதிரி உலகத்தை வெறுக்கிறது எண்ணமே வராது. ஓகே, ஏன்னா இவருக்கு தெரியாது. ஆவியானவர் தான் அதை சொல்லி கொடுப்பார். இப்போது அப்பேற்பட்ட பிரதான சீஷனே மீன் பிடிக்க போகணும், அதாவது பிழைப்புக்கு அடுத்த அலுவலுக்குள்ளே போயிடுறாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் ஏமாத்திரம், இந்த போதகர் தான் ஏமாத்திரம் இல்லையா? அவருக்கு அந்த அபிஷேகம் இருந்தால் தான் தெரியும். அப்போது ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக உங்கள் சபைகளில் இல்லைன்னா உங்கள் பாஸ்டருக்கு வேண்டி ஜெபிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் தான் என்ன வழி நடத்தணும், நீங்கள் வாஞ்சியோட கேளுங்க. ரெண்டாவதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு. இந்த அந்நிய பாஷையில் நிறைய குளறுபடி இருக்குது. ஓகேவா? அந்நிய பாஷைன்னா என்ன, பற்பல பாஷைனா என்ன, இது ரெண்டுத்துலேயும் பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்நிய பாஷைனா நீங்கள் தேவனோட பேசுகிற ரகசியம். ஓகே, ரகசியம் பேசுகிறது தான் அந்நிய பாஷை. ஓகே, அந்நிய பாஷை எப்போ வரும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிரம்பும் போது தான் அந்நிய பாஷை வரும். ஓகே, அப்போ தான் வந்து அந்நிய பாஷை வரும். நீங்கள் தேவனுடைய காரியமாக வாஞ்சிக்கும் போது, ஓகே, ஆவியானவர் அவர் வேண்டுதல்களை ஏறெடுப்பார். அதுதான் உங்களுக்கு அந்நிய பாஷையாக வெளியில் வருது. இந்த அந்நிய பாஷை ஒருத்தருக்கும் புரியாது. ஓகேவா? இது பற்பல பாஷைன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 12 பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வரங்களில் உண்டு. ஓகேவா? பற்பல பாஷை பேசுவான். ஓகே, நவமான பாஷைகளை பேசுறது. இது என்ன ஆகும்? இது வரம். ஓகே, இப்போ நீங்கள் ஹிந்தி பேசுகிறீங்கன்னா அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு, கிறிஸ்து இயேசுனுடைய தேவ ஆவிக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஓகேவா? அவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார். ஓகே, இது பற்பல பாஷை. ஓகே, அந்நிய பாஷை அப்போ எங்கே பேசணும்? அந்நிய பாஷை எங்கே பேசணுன்னா, அப்போது எனக்கு தெரிஞ்சு உங்கள் தனி ஜெபத்தில் வீட்டுக்குள்ளே நீங்கள் பர்சனல் ப்ரேயரில் அதிகமாக ஜெபிங்க. ஓகே, ஆனால் எல்லாரும் வீட்டில் வாயை திறந்து சத்தமாக அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க முடியாது. ஓகேவா? புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, பையன் குடிகாரனாக இருப்பான். ஓகேவா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. வீட்டில் வந்து பைபிள் எடுத்து வாசிக்கிறதே பெண்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கும். ஓகே, அப்போது சபைகளில் வரும்போது சபை இதுக்கு ஒரு வழிவாசல் ஏற்படுத்திச்சு. ஓகே, கொஞ்சம் நேரம் பாட்டு முடிஞ்சு கொஞ்சம் நேரம் வந்து அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறதுக்கு. ஓகே, அது இருந்தால் நல்லது. ஒரு 10-15 நிமிஷமாவது இருந்தால் நல்லது. ஓகேவா? ஏன்னா அபிஷேகம் பெறுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த அபிஷேகத்தில் நடக்கிறது தான் காரியம். ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கவனத்தில் இருந்து அப்படி நடக்கிறது தான் பெரிய விஷயம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவையோ 2-3 தடவை சர்ச்சில் கூடும்போது அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கும்போது நமக்குள்ளே என்ன ஆகும்னா, அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கும்போது, ஓகேவா, நீங்கள் அது வரைக்கும் செஞ்ச தப்பை ஆவியானவர் வந்து அறிக்கையிட சொல்லுவார். நான் பாவிங்கிற உணர்வு கொடுப்பார். அதை நம்ம வாயை திறந்த இது பண்ணுவோம். செஞ்ச தப்பெல்லாம் இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ் கொடுப்பார். அது மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த 10 நிமிஷம் நீங்கள் அந்நிய பாஷையில் வந்து ஆராதிச்சு முடியும் போது நீங்கள் ஒரு பரிசுத்த மனுஷனாக மாறி இருப்பீங்க. ஓகே, அதனால தான் எப்பவுமே அந்நிய பாஷை பேசுங்க, இடைவிடாமல் பேசுங்க வந்து நான் வந்து சொல்கிறது. ஓகேவா? இது பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. நிறைய நேரம், எவ்வளோ நேரம் முடியுதோ ஒரு 15 மணி நேரம் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா 15 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் மற்றவங்க கேட்க இல்லை, உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே வந்து தெய்வ வல்லமை நிரம்பி 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 உங்களை கர்த்தர்
உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் வந்ததா சிஸ்டர்? பரிசுத்த ஆவியானவர் வந்தது. சரி, நல்லா சொன்னீங்க. அடுத்து 3வது கேள்வி கேட்குறேன். கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது சுவிசேஷ வேலை செய்கிற எல்லாரும், சபை போதகர்கள் எல்லாருமா வேதப்படி எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அதை குறித்து கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் பாஸ்டர். அது தீமோத்தேயுல அழகாக கொடுத்துருக்காரு சிஸ்டர். அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க? ஏதாவது டவுட்ஸ் அதில் என்ன? தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3வது முதல் நிருபத்தில் 3வது அதிகாரம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாற்றப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஆமென். உண்மையா இப்படி இருக்காங்களா? அதுதான் கேள்வி. உண்மையா இப்படி இருக்காங்களா? இதுதான் கேள்வி. இருக்காங்களா? இப்போ கர்த்தரின் வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதத்துல எழுதியிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ வேதத்தின் படி தானே நம்ம நடக்கணும், வாழணும், செய்யணும், சிந்திக்கணும், செயல்படணும். அதனால்தான் கேட்டேன். இல்லை, நீங்கள் கேட்டது 100% சரியே. நீங்கள் கேட்ட உடனே எனக்கு ஏன் சிரிப்பு வந்ததுனாலே அப்படி இல்லை. ஓகே, என்னுடைய ஆசை. இப்படி வரணும்னா இப்போ ஆக்சுவலாக சபையினுடைய அந்த அமைப்பே ஜனங்க மாற்றிட்டாங்க சிஸ்டர். ஆண்டவர் அப்போஸ்தலர் வழியாக கொடுத்த அமைப்பே டோட்டலாக கொலாப்ஸ்டு. ஓகேவா? இப்போது இதில் ஒரு வார்த்தை எடுங்களேன். தெளிந்த புத்தியுள்ளவனும் இன்னும் இருக்கா? அப்போ தெளிந்த புத்தி யாருக்கு இருக்கும்? ஃபுல்லாக இப்போது தெளிந்த புத்தி மீன்ஸு இங்கே எங்கே கொண்டு விடுங்க, சாக்கடையில் போட்டாலும் பரிசுத்தமாக இருக்க முடியும். நாசரேத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் கரெக்டாக இருக்க முடியும். ஓகே, அப்பேற்பட்ட மனுஷன் யார்? இப்போது ஒரு கண்காணி இருக்கார், ஒரு ஊழியக்காரர் எடுத்துக்கோங்களேன். ஒரு பாவம் நிறைஞ்ச இடம், ஓகே, ஒரு விபச்சாரம் நடக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டாலும் தனக்குள்ள சிந்தையில் விபச்சார எண்ணம் வராமல் இருந்தால் தான் அவன் ஊழியக்காரன், அவன் கண்காணி. ஓகேவா? இப்போ மாறி போயிடுச்சு. இப்போது ஃபோனாக இருக்கட்டும், போகிற கடைகளில் போஸ்டரை பார்த்தாலே சினிமாக்காரங்க இந்த மாதிரி போஸ்டர்ஸ் தான் இருக்குது. அதுவும் முகத்தை பார்க்கும்போது இப்போ லிப்ஸ்டிக்கை அந்த அலங்காரம், ஓகே, அலங்காரத்தை நான் வேண்டான்னு சொல்லலை. பட்டு கண் இச்சிக்கிற வண்ணமாக கான்ட்ராக்ட் கலர் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கா, அப்படி போகுது. இது எல்லாமே உள்ளே சேவாக இருக்குது. ஓகே, அப்போ அந்த மனுஷன் ஒரு இடத்துல போகும்போது அவன் செய்கிற தப்பு யாருக்குமே தெரியாதுங்கிற இது வரும்போது அவன் தவறு செய்ய நேரிடுது. ஓகேவா? தெளிந்த புத்தி உள்ளவன்னா அதுதான் யோசேப்பை போல் பாவம் செய்ய சூழ்நிலை கிடச்சும், ஓகேவா, அவன் மேல் சட்டையை வரைக்கும் உதறிட்டு போகிறான்ல, பாவத்துக்கு விலகி ஓடுறான்ல, அவனுக்கு அப்போது அந்த புத்தி இருக்குது பாருங்கள். இதுதான் தெளிந்த புத்தி. ஓகேவா? அதான் எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல விட்டாலும் அந்த பரிசுத்த தேவ சிந்தையில் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமோ அவன் தான் தெரிந்த புத்தி உடையவனா. இது ஆக்சுவலாக ஒன்றுமே விளக்கலாம். அப்போ ஜாக்கிரதை உள்ளவனா எதுக்கு ஜாக்கிரதை உள்ளவன்? இப்போ வராங்க, சபை நடத்துகிறாங்க, சபை ஆத்துமாக்களை இது பண்ணிக்கிறாங்க. ஜாக்கிரதை உள்ளவன்னா அவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கணும். ஒருத்தன் வரான்னா அது பிசாசுனால் வருதா, இல்லை தங்களுடைய பிரச்சனை தான் வருதா, இல்லை இதுதான் இப்போ பிரச்சனை ஏற்படுத்திட்டு வருதா, பிசாசு சொல்கிறான். ஓகேவா? அது இவனுக்கு பகுத்தறிய தெரியணும். ஓகேவா? அப்போ இவன் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு இவன் வஞ்சிக்கப்படக்கூடாது, இவன் வசனத்தை மாற்றிடக்கூடாது. ஓகே, இவன் அந்த மனுஷருக்கு வேண்டி தேவனை விட்டுறக்கூடாது. இப்படி எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி இல்லை சிஸ்டர். ஊழியர்கள் ரொம்ப ஒரு வேளை, அதாவது நான் பார்த்ததில் தங்களையே ஏமாற்றிக்கிற ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
தான் சரியாக இருக்கிறதா நம்புகிறாங்க. பிசாசு அவங்கள நம்ப வச்சிருக்கு. நான் கரெக்டாக இருக்கேன் நம்ப வச்சிருக்கு. ஓகேவா? ஆனால் அவங்க என்னுடைய பார்வையிலே கரெக்டாக நிறைய பேர் வந்து இல்லை. ஓகே, நான் குறைவுள்ளவன் தான். என்ன அந்த மனுஷங்க எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான், பாவம் உள்ளவர்கள் தான். ஆனால் ஆனாலும் இந்த பரலோக ராஜ்யத்தில் போக வேண்டும் என்றால் இதெல்லாம் கடைபிடிச்சு தானே ஆகணும். கண்டிப்பாக இப்போது அதுல ஒண்ணு கூட குறைவு இருந்தா முடியாதுல்ல. நிச்சயமா நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நான் அதிக பரிசுத்தமாக இருக்கேன். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு கண்டிப்பாக என் தேவன் என்ன இன்னும் பரிசுத்தமாக ஆக்குவார். அதுக்கு என்னை விட்டு கொடுத்துருக்கேன், அதுக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன். அந்த பிரயாணத்தில் தான் போகிறேன். ஓகே, நிறைய ஊழியக்காரர்கள் பார்க்கும்போது அந்த தேக்க நிலையில் ஒரு வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே இருந்துடுறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸு வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்னு ஒன்று இருக்கும். ஓகே, வேலையை கற்றுக்கிறீங்க, வேலை படிச்சுக்கிட்டு வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, காலைல போனோமா 10 மணிக்கு போனோமா 5 மணிக்கு வரைக்கும் வேலை, லஞ்ச் டைம், டீ பிரேக்கு, இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக ஆகிடும். இதுக்கப்புறம் ஒன்றும் நீங்கள் கற்றுக்கணுன்னே நினைக்க மாட்டீங்க. ஓகே, அந்த ஸ்டேஜில் ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. ஓகே, அது ரொம்ப ஆபத்து. அதான் என்ன கேட்டால் அவங்க தேவனிடத்துல இருந்து வந்தவங்க இல்லை. இப்படி இருந்தால் காலேஜ் படிச்சுட்டு இல்லை அவங்க தாத்தா பாட்டிகள் இல்லை அப்பா அம்மாக்கள் ஒப்பு கொடுத்துருப்பாங்க, அப்படி வந்தது. அவங்க அழைப்பில் நிற்க முடியாது கடைசி வரைக்கும். ஏன்னா என் தேவனை விட, என் பிதாவாகிய தேவனை விட ஒருத்தன் தன் மனைவியோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ நேசித்தா அவரிடத்துல பங்கு இல்லை. இப்படி வரவங்க குடும்பத்தை விடவே முடியாது, ஃபேமிலியை விடவே முடியாது, ஃபேமிலியை வெறுக்கவே மாட்டாங்க, வெறுக்க முடியாது அவங்களால. ஓகேவா? அப்போ வசனத்தின்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஓகே, அப்போ யார் பரலோகத்துல போவாங்க? பரலோகத்தை போகணுன்னா இயேசு கிறிஸ்து போல யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான். ஒருத்தரும் இல்லைன்னா ஒருத்தரும் போக மாட்டாங்க. பரலோகத்தில் போவாங்க மீன்ஸ் நீங்கள் அந்த நித்தியமாக பிதாவோடு கூட இருக்கிற இது தானே சொல்கிறீங்க. ஏன்னா நியாயம் தீர்க்கிறது எல்லாரும் பரலோகத்தில் நியாயம் தீர்க்க ஆண்டவருடைய ராஜ்யம் ஆண்டவர் வச்சிருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நித்தியமா நம்ம இருக்கிறோம். 1000 ஆண்டு வாழ்க்கை இதெல்லாம் வேதத்துல இருக்கு. அவருடைய பிள்ளைகளுக்கு மகிமையா வச்சிருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் ஒரு மனிதனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை, ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு செவி கேட்கவும் இல்லை. அந்த பரிசுத்தமான இடத்திலே போய் வாழத்தான் என்னுடைய வாஞ்சை. அதுக்கு போக வேண்டிய வழிமுறைகள், அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான், இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ போல இப்போ நான் ஊழியத்துக்கு வந்த போது எனக்கும் என் ஆவியில் வச்சுட்டார், அவருக்கு ஒத்த பரிசுத்தத்தில் இருக்கணும். எனக்கு வசனம்லாம் தெரியாது. அப்போ ஒரு அக்கா சொன்னாங்க, அதான் அப்போது உள்ள என்ன வழி நடத்தினவங்க சொன்னாங்க, அவர் தேவன் தம்பி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவங்க என்ன நினச்சாங்க, எனக்குள்ள பிசாஸ் வந்து தேவனுக்கு ஒப்பா என்ன அந்த சிந்தை இப்போது விழுந்தான் இல்லையா, தள்ளப்பட்ட தூதன், அதுக்கு நிகராக வந்து என்னை பிசாஸ் வஞ்சிச்சிட போகிறான்னு சொல்லி அந்த அன்பில் அவங்க சொன்னாங்க. இல்லை, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓகே, அவர் கிறிஸ்து இயேசுவை போல வசனம் சொல்லுது, ரோமர் 8:29, முன்குறிச்ச எல்லாரையும் அவருடைய முதற் பேரான குமாரனுடைய சாயலில் தான் முன்குறிச்சார். இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் மாறினா மாத்திரம்தான் அவரோட இருக்க முடியும் நித்தியத்தில். அதுக்கு மாறுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இயேசு கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு கஷ்டம், அது இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன வழினா அவரோட நம்ம இணைக்கப்பட்டணும். ஓகேவா? அவரோட நம்ம கையாவோ காலாவோ விரலாவோ ஓகே அவருடைய சரீர அவயங்களில் நாம் இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ நமக்கு என்ன வேலை என்ன அழைப்புன்னு தெரிஞ்சு அதை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோன்னா நாம் அவர் கூட இருந்துடலாம் நித்தியமாக. ஓகே, இப்போது அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகிறது தான் நல்லது. ஓகே, இயேசு கிறிஸ்து மொத்த சுபாவத்தையும் பார்த்து மொத்தமாக மாறுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட என்னை எதுக்கு அழைச்சிங்க? ஓகே, நான் உங்களுடைய சரீர அவயத்தில் எந்த பகுதியாக இருக்கேன், அப்போ நான் என்ன செய்யணும்? ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன அவயமாக இருக்கீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இப்போ அவங்கள கேட்டாலும் அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஓகே, தேவனிடத்தில் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவயத்தினுடைய வேலையை சரியாக செஞ்சு மீன்ஸ் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதைப்படி செஞ்சு முடிக்கும்போது நீங்கள் அவர் வந்து மத்திய ஆகயத்தில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஓகே, ஃபைனலாக இயேசு கிறிஸ்துவ போல் மாறினா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். கண்காணி வசனத்தில் இருக்கிற மாதிரி கண்காணிகள் மேபி இருக்கலாம், ஆனால் இதே மாதிரி இருக்கிற ஒரு சிலரையும் நான் பார்த்துருக்கேன். எங்கே தெரியுமா, இப்போது கொடைக்கானல் அங்கே வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணுற அங்கே ஒரு இடத்துல ஏற்காடில் ஒரு பிரதரை பார்த்துருக்கேன். வேறு இந்த மாதிரி அங்கங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தா மெயின் ஊழியராக இருக்க மாட்டாங்க, ஒன்று துணை ஊழியராக இல்லை சின்ன ஊழியத்தில் ஒரு பங்காக இருப்பாங்க.
அவங்க இந்த குவாலிட்டிஸோடு நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்குது சிஸ்டர். கடைசியாக ஒரு கேள்வி பாஸ்டர், உபவாசம் என்றால் என்ன? அது தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க. ஆனாலே அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியும்படியா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. உபவாசம், உப ப்ளஸ் வாசம், இது ஒரு சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்தது. ஓகேவா? இப்போது வாசம்னா வாசம் வாழ்கிறது. ஓகேவா? உபம்னா இணை, இணைனா சேர்ந்து ஜாயின். ஓகேவா? ஜாயின் டுகெதர் அண்ட் லிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இணைந்து வாழுதல் உபவாசனா. யாரோட உபவாசம்? தேவனோட இணைந்து வாழ்கிறதுக்கு பேர் தான் உபவாசம். ஓகேவா? அந்த உபவாசம் எப்படி இருக்கணும்னு வசனத்தில் இருக்குது. ஓகே, பழைய ஏற்பாடில் இருக்குது, புதிய ஏற்பாடில் இருக்குது. நான் ஏசாயால சும்மா இப்போ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் 58 பார்க்கும்போது, அவர் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது உபவாசம்னு நினைக்கிறோம். ஆனால் அது அவருக்கு பிரியமான்னு கேட்டால் இல்லை. உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீங்கன்னு 3வது வசனம் ஏசாயா 58 சொல்லியிருக்கு. ஓகேவா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, உங்கள் வேலையை கட்டாயமாக செஞ்சு உங்கள் இச்சைகளின்படிலாம் நடந்து. ஓகேவா? உங்களுடைய வேலையை கட்டாயமாக செஞ்சுனா என்ன? இப்போ ஒரு லேடிஸ், இப்போ நீங்கள் லேடிஸ் இருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி உபவாசம் இருக்கணும். உங்கள் பசங்களுக்கு புருஷனுக்கு சாப்பாடு வச்சு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அது உங்கள் வேலை தானே. அதை என்ன கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும்னு நினச்சி அவங்களுக்கு செஞ்சுட்டு நம்ம இருப்போம். ஆனால் அது உபவாசம் இல்லையா? ஓகேவா? அது உபவாசம் இல்லைன்னு சொல்கிறார். ஓகே, உங்கள் வேலையை நீங்கள் உங்கள் இச்சைகளின்படி நடந்து அப்படின்ட்டு. நம்ம பிள்ளைங்களை கடைக்கு ஏதாவது போகும்போது சரி அவனுக்கு அது பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ஏதாவது வாங்க சொல்லுவேன் இல்லையா? அதுவே அந்த பையன் மேலே நமக்கு இருக்கிற இச்சை. ஓகேவா? நம்ம பிள்ளை தான். ஓகே, என்னை கேட்டால் ரொம்ப ஓவராக போவேன். விஷயம் இதுதான். ஓகே, நான் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு வரேன். உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும். எதுக்கு உபவாசம் இருக்கிறது பாருங்க. வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கைகளினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இந்த வசனத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசிங்க. இதில் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். இப்போ நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதுனா அர்த்தம் என்ன? இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. இல்லை நீங்கள் கேட்குற டவுட்ஸை ஆவியானவர் என் மூலியமாகவோ யார் மூலியமாகச்சோ உங்களுக்கு இதே ப்ரோக்ராமில் விளக்கி சொல்லுவார். உங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி வரும். உங்களுக்கு பைபிளில் இருக்கிற கொஸ்டின்ஸு இல்லை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தரப்பில் உள்ள பொதுவான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இல்லை டெப்த்தாக உள்ளது கூட நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் டைப் பண்ணாலும் அதை பார்த்து படித்து உங்கள் பேரை சொல்லி இந்த இடத்துல இருந்து, ஓகேவா, பார்வதிபுரத்தில் இருந்து இந்த சாரதா அம்மா கேட்குறாங்க சொல்லி அதை வாசித்து அந்த டவுட்ஸ் என்னன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே ஃபாஸ்டிங்ஸ் உபவாசம்னா தேவனோட வாழ்கிறது. என்ன கேட்டால் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது படி, ஓகே, எனக்கு புரிகிறதுக்கு சொல்லி கொடுத்ததன் படி பார்த்தா தேவனோடு சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்ல. இப்போ மோசே தேவனோட 40 நாள் இருந்தார் இல்லையா? அப்போ அவரோட சஞ்சரிக்கும் போது தண்ணி குடிக்க தோணாது, தண்ணி தாகம் எடுக்காது, சாப்பிட தோணாது. ஓகேவா? இப்படி இருப்போம். அதுதான் உபவாசம். இது பேட்டர்ன் மாறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, பிசாசு நம்மளை பாவத்துக்குள்ளே தள்ளணும்னா அந்த ட்ராக்கை மாற்றி விட்டுருவேன் சொன்னேன் இல்லையா? உபவாசத்தை இப்படி தான் ஆக்கி விட்டான். சாப்பிடாமல் இருந்தால் உபவாசம். எதுக்கு உபவாசம் இருக்கிறாங்க? ப்ரொமோஷன் கிடைக்கல, ஓகே, நல்ல மார்க் வேணும், பையன் நல்லா இது பண்ணணும், ஓகேவா, இப்படியே போயிட்டு இருக்குது. வீடு கட்டணும், கணவாரம் மாறணும், நோயிலிருந்து விடுதலை வேணும், இதுக்கெல்லாம் உபவாசம் பண்றாங்க. ஆமாம், இது தங்களுடைய சுய இச்சையிலே வந்துருச்சு இல்லையா? இப்போ நான் ஓப்பனாக சொன்னால் இதை சாட்சியாகவே சொல்லுவேன். அவங்க சொந்த காரியங்களுக்கு மட்டும். கண்டிப்பாக. அதான் இது சாட்சியாக என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படி நான் உபவாசம் இருந்ததே இல்லை. ஓகே, நான் இருக்கிறது எப்படின்னா, காலையில் எழும்புவேன். எனக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எழும்பும்போது இல்லை ஒரு நாள் முன்னாடி நைட்டு ப்ரேயர்லேயோ ஆண்டவர் உணர்த்துவார் ஏதோ ஒரு சில ஹிண்ட்ஸு. காலையில் எழும்பும்போது அவர் சொல்லுவார், நீ உள்ளே போ, ஓகேவா. நான் எங்கேயாவது கிளம்பும்போது கூட கண்டிப்பாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லையா? நீ போவாத, நீ உள்ளே போ, பைபிள் எடு, இதை வாசிம்பார், இல்லை போய் பாட்டு பாடுன்னு சொல்லுவார்.
பாட 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 அவர் பாட்டுக்கு அடுத்த ஸ்டெப் ஓகே வாசிக்க சொல்லுவார், இது பண்ண சொல்லுவார், யாருக்காவது ஜெபிக்க சொல்லுவார், இல்லை யாருக்காவது ஃபோன் பண்ணி ஏதாவது காரியங்கள் சொல்கிறதுக்கு சொல்லுவார். சொல்கிறதுக்கு மீன்ஸு ஃபோன் பண்ணி மற்றவங்கள பயம்புறுத்துறது இல்லை, ஓகேவா. நம்ம ஃபோன் பண்ணும்போதே வந்து அவங்க மேபி தற்கொலை முயற்சியில் இருந்திருப்பாங்க, இல்லை அந்த மாதிரி காரியத்தில் ஏதாச்சும் ஓகேவா அகப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறத செய்கிறதுக்கு அந்த நாளை அவர் முன் குறிச்சிருப்பார். அவருக்கு என்னை விட்டு கொடுக்க வைப்பார். ஒன்று. ரெண்டாவது, நானாக உபவாசம் இருக்கிறதுனா வந்து எப்படின்னா, இசப்பா உங்கள் கூட நான் இருக்கணும், உங்களுக்குன்னு நான் நேரத்தை செலவு பண்ணும், நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி உபவாசம் இருப்பேன். கற்றுக்கிறது, வசனத்தை கற்றுக் கொடுங்க, ஏதாச்சும் சொல்லி கொடுங்க, அந்த மாதிரி வந்து உபவாசம் நான் இருந்திருக்கேன், ஓகேவா. இந்த 2 தரப்பு இல்லாமல் நான் உபவாசம் இருந்ததில்லை. ஒருத்தங்க ஒரு காரியத்துக்கு வேண்டி எனக்கு உபவாசம் இருக்க சொன்னாங்க, அது ஆனால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. 3-4 தடவை இருந்தேன், 3 நாள் இல்லை 4-5 தடவை இருந்தேன், அது கம்ப்ளீட் பண்ணவே முடியல. அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு இது தெய்வ சித்தம் இல்லை அப்படின்ட்டு. அப்போது அது வேறு ஒரு பேட்டர்ன். ஓகே, நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறது இதே மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்த்துதல் வரும் இல்லையா. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருங்க, சாப்பிடாம இருங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குன்னு உங்களை கொடுத்து இருங்க, அந்த நேரத்தை ஆண்டவருக்குன்னு. உங்களுடைய காரியத்தை நீங்கள் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னு பிதாவானவர் அறிஞ்சிருக்கார், ஓகேவா. நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்கும்போது உங்களை உண்டாக்குனார் இல்லையா, உங்கள் சரீரத்துக்குள்ளே தன்னுடைய ஆவியை வச்சுருக்கார் இல்லையா, ஜீவனை கொடுத்துருக்கார் இல்லையா, அவர் கெட்டது செய்வாரா நீங்கள் கேட்பீங்க. ஆனால் எனக்கு கடன் இருக்கே, என் புருஷன் சரியில்லைன்னு கேட்பீங்க. இதெல்லாம் நம்மளால் வந்தது. சிம்பிளாக உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஃபோன் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், ஓகேவா. இது வந்து கவுன்சிலிங் மாதிரி ஒரு சில காரியங்கள் எல்லாருக்கும் ஒரே விஷயம் சரியாக வராது இல்லையா. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காரியமாக இருக்கும், ஓகேவா. ஏன் இதை வந்து நான் பூசி மொழிவிலாம் பேசலை. ஏன் சொல்கிறேன்னா, இது அப்படி தான் இருக்குது. இப்போது சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், சரீர வலி இருக்கும், இது இவங்களுக்கு ஒரு காரணத்தினால இருக்கும், ஓகேவா. இன்னொருத்தவங்களுக்கு வேறு காரணத்தினால இருக்கும், சாபத்தினால இருக்கும், நோயினால் இருக்கும், தங்களுடைய இச்சையினால் இருக்கும், அழைப்பை விட்டு மாறினால இருக்கும், ஓகேவா. நம்ம யாரையாவது திட்டி இருப்போம், ஊழியருக்கு விரோதமாக எழும்பி இருப்போம். இல்லை, அது ஊழியர் மீன்ஸ் நீங்கள் சபை பாஸ்டர் அப்படி சொல்லலை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபராக இருக்கும், அழைப்பில் உள்ள. இப்படி பல காரியங்கள் இருக்குது, ஓகேவா. அது பேசும்போது ஆவியானவர் உணர்த்துவார், ஓகே. அந்த இதில் சொன்னேன். இப்போயே உங்களுக்கு 5 காரியம், நார்மலாக ஒரு வியாதிக்கு இவ்வளோ காரியங்களும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் டவுட்ஸ்னால் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு இது சொல்லுவார். அதே மாதிரி எல்லாம் எனக்கு தெரியணும்னு சொல்ல மாட்டேன், என்கிட்ட நிறைய பேசினவங்களுக்கு தெரியும், ஓகே. தெரியாத விஷயத்த தெரியாது சொல்லிப்பேன். அதுக்கேற்ற பாஸ்டர்கள் இப்போ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இருக்காங்க, அவங்க நம்பர் கொடுத்து நான் அப்படியே லிங்க் பண்ணி விடுவேன். நீங்கள் எப்படி பாருங்கள், ஓகேவா. நன்றி பாஸ்டர், அழகாக சொன்னீங்க. உங்கள் ஊழியத்தை நம்பட செய்ய ஆண்டவர் அருள் புரியட்டும். ஜெபியுங்கள். கர்த்தர் சோதரர். சரி, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், தேங்க்யூ. ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் நைட்டு 9 மணிக்கு வசனத்தில் இருக்கிற டவுட்ஸை சரி செய்கிறதுக்கு, வசனத்தில் இருக்கிற டவுட்ஸை போக்குறதுக்கு நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கேளுங்க, ஓகேவா. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், இல்லை எழுதி அனுப்பலாம், ஓகேவா. உங்களுக்கு மெயில் ஐடியெலாம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன், ஓகே. உங்களுக்கு வந்து 50க்கு மேலே டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஒரு வேளை கேட்டு சோர்ந்துருக்கலாம், நீங்கள் என்ன அதற்கு வேண்டிய வச்சுருக்காரு, ஓகேவா. நான் ஒரு போதகன் இல்லை, ஓகேவா. நான் ஒரு ப்ரீச்சர் கிடையாது, நான் ஒரு டீச்சர் கிடையாது, ஓகே. நான் ஒரு ஆலோசனைக்காரன், நான் ஒரு புத்தி சொல்கிறவன், ஓகேவா. ஒரு அட்வைசர் அந்த மாதிரி சொல்லலாம், ஓகே. அதனால் தைரியமாக நீங்கள் கேட்கலாம், ஏன்னா என்னுடைய ஊழியமே இது தான், ஓகே. ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள், ஓகே. கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பார், ஓகே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.